அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வினை உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு டே 12 தினம் 10 கேள்விகள்ல டே 12க்கான கேள்விகள் பார்க்க போறோம். இந்த 10 கேள்விகள் டெய்லியும் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத கேள்வி ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம கண்டிப்பா நீங்க குரூப் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொண்டு போக போறோம். அப்படி கொண்டு போய் நிறைய நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய ஃபேக்ட் தெரிஞ்சுக்குவீங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது போக நீங்க படிச்சதை நீங்க ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே அது இருக்கும். முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் தெரிஞ்சும் கமெண்ட் பண்ணுங்க. சர்வோதயா திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? இது எல்லாமே பிவிக்கு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் 4. 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 5வது கேள்வி, பிற்படுத்தப்பட்டோருக்கான மத்திய அரசால் அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது? 6வது கேள்வி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 7வது கேள்வி, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? 8வது கேள்வி, எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? 9வது கேள்வி, நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் என்ற தலைப்பில் பல கட்டுரைகள் எழுதியவர் யார்? 10வது கேள்வி, வேலண்டைன் சிரோல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இன்னைக்கான 10 கேள்விதான். இந்த 10 கேள்விக்கான விடைகள் பார்ப்போம். முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது? ஹேரட் டோமர். நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதவும் செஞ்சிடறேன். கடைசி 10 கேள்விக்கான ஆன்சர்ஸ் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் இந்த சிக்ஸாக்கா இருக்கையில கொஞ்சம் எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால உங்க பக்கத்துல ஆன்சர் எழுதிடும். ஹேரட் டோமர் மாதிரி. சர்வோதய திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? விஜய் கேல்கர். பிற்படுத்தப்பட்டோருக்கான மத்திய அரசால் அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது? காக்கா கலேல்கர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. காக்கா கலேல்கர் கமிஷன் எந்த ஆண்டு அமைஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கு அவர் எந்த இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றாங்கன்னு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆண்டு எந்த இலக்கியத்துக்கு வாங்கினாரு கமெண்ட் பண்ணுங்க. எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? கான் அப்துல் காஃபர் கான். இந்த மாதிரி நிறைய காந்தி லிஸ்ட் இருக்கு. பச்சை காந்தி, எல்லை காந்தி, மதுரை காந்தி யாரு? இந்த லிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் 2024 குரூப் 2 பிலிம்ஸ் கொஸ்டின். இந்த பல கட்டுரைகள் எழுதியது யாருங்க இருக்காங்க? அரவிந்த கோஷ். வேலண்டைன் சிரோல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாலகங்காதர திலகர். இன்னைக்கான 10 கேள்விகள் முடிஞ்சு. இந்த 10 கேள்விகளுக்குமே இங்க விடைகள் இருக்கு. இந்த விடைகள் பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணவங்க ஓகே, தெரியாத விடைகளை எழுதி வச்சுக்கோங்க. 10 கேள்வி இருக்கு. 3 கேள்வி இல்ல 5 கேள்வி 7 கேள்வி ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா தெரியாததை ஒரு நோட்டு போட்டு தினம் 10 டெய்லி எழுதிட்டு வாங்க. ஒரு நாள் பார்க்கல நீங்க நிறைய தகவல்கள் எதுவும் தெரிஞ்சுக்குவீங்க. நன்றி.